श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीशैलघण्टामहितावतारः श्रीदेवनाथस्तुतिबद्धचेताः श्रीशेषपुर्यां नियताधिवासः श्रेयो विदध्यात् निगमान्तसूरिः। மூன்று கதைகளை அனுபவிக்க போறோம். எல்லாம் ஹோமம் பண்ணச்ச எல்லா மந்திரங்களினுடைய கடைசியில ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி ஹோமம் பண்றோம். அந்த ஸ்வாஹான்ற சப்தம் எப்படி உண்டாகுச்சு அப்படின்றது முதல் கதை. ரெண்டாவது, பசுமாடு, அதுக்கு அக்னிஹோத்திரத்துக்காகவே பசு ஏற்பட்டது, அதனால பசுமாட்டுக்கே அக்னிஹோத்திரம்னே பேர் வந்தது, பேர் உண்டு. இந்த அக்னிஹோத்திரம்னு பசுக்கு எப்படி பேர் வந்தது என்ற கதை ரெண்டாவது கதை. மூணாவது, தங்கம் இருக்குள்ள ஸ்வர்ணம், மற்ற லோகங்களை காட்டிலும் ஸ்வர்ணம் தான் ரொம்ப சிரேஷ்டமா இருக்கு, உயர்ந்ததா இருக்கு. அது ஏன் பித்தளை செப்பு வெள்ளி எல்லாத்த காட்டிலும் தங்கம்ங்கிறது உயர்ந்ததா இருக்கு அப்படின்றதுக்கான கதை. ஆக மூன்று கதைகளை இப்பொழுது அனுபவிக்க போறோம். முதல்ல ஸ்வாஹா காரத்தை பற்றின எந்த ஹோமம் செஞ்சாலும் அந்தந்த தேவதைகளுக்கான மந்திரத்தை சொல்லிட்டு கடைசியில ஸ்வாஹா அப்படின்னு சேர்த்து சொல்றோம். இந்த பழக்கம் எப்படி ஏற்பட்டது அப்படின்ற விற்த்தாந்தத்தை தெரிஞ்சுண்டு நாம இந்த ஸ்வாஹாக்காரத்தை அனுசந்தானம் பண்ணாக்க நமக்கு எந்த தடங்களும் இல்லாமல் பலங்கள் சித்திக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அது என்ன ஸ்வாஹாக்காரம் உண்டான கதை அப்படின்னாக்க, பிரஜாபதி ஒரு சமயத்துல முதல்ல அக்னிய சிருஷ்டி பண்ண. பிரஜாபதி அக்னிம சிருஜத தம் பிரஜா அன்வசிருஜந்த. அக்னியை சிருஷ்டிச்சுட்டு பிற்பாடு பிரஜைகளையும் சிருஷ்டி பண்ண. சிருஷ்டி பண்ணிட்டு எல்லாரையும் சம்பகத்திலேயே வச்சுங்க. அக்னி என்ன பண்ண, நாம பிரஜாபதியோட சமீபத்திலேயே இருந்தாக்க நமக்கு ஏதாவது பிரயோஜனம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து அவர்கிட்டயே இருந்தார். லோகத்துக்கு கூட பார்க்கறோம், இல்லையோ, பெரிய மனுஷால் யாரா இருந்தா அவ பக்கத்திலே இருந்தாக்க தனக்கும் ஒரு பெருமை, ஏதாவது லாபங்கள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி இருந்த. ஆனா அவருக்கு ஒன்றும் கிடைக்கல, எந்த பிரயோஜனமும் கிடைக்கல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. சரி, இனிமே இவர்கிட்ட இருந்து பிரயோஜனம் இல்லை, நாம் அன்னட போடுவோம், வேற வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு போகச்ச என்ன பண்ண, தனக்கு அப்புறம் பிரஜைகளை சிருஷ்டிச்சாரு. எல்லாத்தையும் எல்லாரையும் ஆட்சிட்டு இவர் கிளம்பி போட்டார், தான் மட்டும் போகாம. அப்போ சோஸ்ய பிரஜாபிரபா ஆக்ராமது அப்படின்னு. அப்போ எல்லாரும் போய் சென்றத இவர் யாருமே இல்லை, தனியா ஏன் காக்கியா என்ன பண்ணுவ அப்படின்னா, சரி போய் அக்னி போய் துரத்தின்னு போய் ஓடி போய் அவர் போக வேண்டாம்னு ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு துரத்தின்னு போனார். ஆனா பிரஜாபதியால வேகமா ஓட முடியல. ஒரு சமயத்துல முடியாமல் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்ட முடியாம. அக்னி பார்க்கிற, பாவம் வயசானவர், இவ்வளவு தூரம் ஓடி வந்துட்டு நம்ம பிழைக்க முடியாம உட்காந்துட்டார். இதுக்கு மேல அவரை விட்டு ஓடி போறது இவர் மனசு கேட்கல. ஐயோ பாவம், நாம் இவர்கிட்ட போவோம் அப்படின்னு இவர் வந்தார். ஆனா இவர் மட்டும்தான் வந்தார், கூட ஆட்சி பண்ண பிரஜைகள் எல்லாம் வரல, இவர் மட்டும் வந்தார். அப்போ பிரஜாபதி ஓடி போய் சிரமப்பட்டு உட்காண்டாரோ. அப்ப என்ன ஆச்சு, வேகமா ஓடினதால உடம்பெல்லாம் உயர்வு. அதனால நெத்தில கையை வச்சுட்டு
அந்த வியர்வைய வலது பக்கமாக தொடச்ச வழிச்ச அந்த வேர்வை கையில வியர்வை ஜலம் கையில வந்து அது நெய்யா மாறிடுச்சு. தரராட்டாத்யுதமிருஷ்ட தத்கிருதமபவத், அது நெய்யாக மாறிச்சு. தஸ்மாத் யஸ்ய தக்ஷிணதः கேஷா உன்மிருஷ்டாः தாம் ஜேஷ்டலக்ஷ்மீ பிராஜாபத்யா இத்யாஹுஹு. அப்போ வலது பக்கமா வழிக்கச்ச வலது பக்கத்துல இங்க அதிகமா வேர்வை தேங்கிச்சு. அதனால சில பேருக்கு வலது பக்கத்துல முன்னாடி மயிர் நிறைய இருக்கும், அது சிரேஷ்டம் இல்லை. அது தாம் ஜேஷ்டலக்ஷ்மி, ஜேஷ்டலட்சுமினா மூதேவின்னு அர்த்தம், அலட்சுமி அப்படின்னு சொல்றா. நெத்தில அதாலதான் வலிச்சபடியினாலதான் நெத்தில மட்டும் நமக்கு மயிர்கள்லாம் வளர்றது இல்லை. அப்போ கையில வலிச்ச வியர்வை நெய்யா மாறிடுச்சு. உடனே பிரஜாபதி என்ன பண்ண, இந்த நெய்ய அக்னியில சேர்க்கலாமா கூடாதா அப்படின்னு அவருக்கு சந்தேகம். என்ன, வியர்வையிலேந்து வந்தபடியினாலே இது அசுத்தமானது, இத போய் ஹோமம் பண்ணலாமோ அப்படின்னு அவருக்கு சந்தேகம். இப்போ இடத்துல வேதம் சொல்றது, நாம் ஒரு நல்ல காரியம் பண்ணச்ச நமக்கு மனசுல தோணுறது என்னென்ன, எப்பப்போ என்னென்ன தோன்றதோ அப்படி எப்படி பண்ணக்கூடாது. ஒவ்வொரு காரியத்தையும் நாம் பண்றது சரியா அப்படின்னு யோசிச்சு பார்த்துதான் செய்யணும் அப்படின்ற உபதேசத்தை இந்த விற்த்தாந்தத்தின் மூலமாக வேதமே நமக்கு சந்திச்சு கொடுக்கிறது. என்ன இஷ்டப்படி என்ன தோணுச்சோ அதுபடி நடந்துட்டாக்க அது விபரீதமாக தான் முடியும். பண்றது நல்லதா இல்லையா சிந்திச்சு பார்த்துதான் பண்ணணும். அதே மாதிரி இப்ப பிரஜாபதி சிந்திக்கல, அப்போ இத பண்ணு ஹோமம் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு ஜுஹவானி மஹௌஷா நிதி, ஹோமம் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு விசிகிச்சா அவருக்கு இருந்தது. அந்த சமயத்துல ஒரு வார்த்தை கேட்குது, அம்வாகப்யவதது ஜுஹுதி இதி, ஹோமம் பண்ணு அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டது. ஹோமம் பண்ணு வார்த்தை கேட்கறதே யார், இந்த வார்த்தையை சொல்றது யாரு? உருவத்தோட யாரும் சொல்லல, அதால அசரீரியா கேட்கறது. ஜுகுதினா ஹோமம் பண்ணுன்னு அர்த்தம். உடனே இவர் கேட்கிறார், கஸ்வமசீதி, ஹோமம் பண்ணுன்னு சொல்றியே நீ யார் அப்படின்னு பிரஜாபதி கேட்க, நான் உம்முடைய வார்த்தை தான், உம்முடைய வாக்குதான், அதாவது உம்முடைய குரல் தான் நானு அப்படின்னு பதில் சொன்னார். பதில் வந்தது. உடனே இவர் என்ன பண்ண, ஹோமம் பண்ணார். சோஜுஹோத் ஸ்வாஹேகி, அவர் ஸ்வாஹான்னு சொல்லி ஹோமம் பண்ணார். ஸ்வாஹா, ஸ்வாஹாகாரம் பிறந்த கதை இதுதான். தத்ஸ்வாஹாகாரஸ்ய ஜன்ம, ஸ்வாஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்வ வாக்கு ஆக, ஸ்வனா தன்னுடைய வாக்கானது ஹோமம் பண்ணு என்று சொல்லுது. ஸ்வ வாக் ஆக, அதுதான் ஸ்வாஹா அப்படின்னு ஆச்சு. இல்ல சு வாக்கு ஆக, நல்ல வார்த்தை சொன்னது அப்படின்றதுனால இந்த பதம் தான் ஸ்வாஹா அப்படின்னு ஆச்சு. அவர் அந்த ஸ்வாஹான்ற பதத்தையே சொல்லி ஹோமம் பண்ணார். இதுதான் ஸ்வாஹாகாரம்ன்றது உண்டான கதை. இப்போ அக்னியிலே முதல்ல இந்த தன்னுடைய வார்த்தை ஹோமம் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படின்றதையே மந்திரமாக ஸ்வாஹான்னு சொல்லி
பிரஜாபதி பண்ண இந்த விஷயத்தை தெரிஞ்சுண்டு நாமளும் சுவாகாரத்தை இந்த சுவாகாரம் பிறந்த விஷயத்தையும் தெரிஞ்சுண்டு பண்ணா நமக்கும் நல்ல போகங்கள் பலம்னா கிடைக்கும் அப்படின்றதாக வேதம் பகர்கிறது. யஜேவக்ஞ ஸ்வாஹாகாரஸ்ய ஜன்ம வேத கரோதி ஸ்வாஹாகாரேண வீர்யம் யஸ்யைவம் விதுஷ ஸ்வாஹாகாரேண ஜுஹ்வதி போகாயைவாஸ்ய ஹுதம் பவதி. இப்போ ஸ்வாஹான்னு சொல்லி ஹோமம் பண்ண முதல்ல ஹோமம் பண்ண உடனே அந்த ஹோமத்துல இருந்து ஒரு புருஷன் உண்டானான். இந்த புருஷ சிருஷ்டி ஏற்பட்டது. தஸ்யாஹுத்யை புருஷமசிருஜத. அப்புறம் இரண்டாம் தடவை ஹோமம் பண்ண த்விதீயமஜுஹோத் சோஷ்வமசிருஜத. இரண்டாவது ஹோமம் பண்ணி குதிரையை படைத்தார், சிருஷ்டி பண்ணார். திருத்தீயமஜுஹோத் சகாமசிருஜத. மூணாவது ஹோமம் பண்ணார், மாடுகளை மாட்டை சிருஷ்டிச்சார். சதுர்த்தமஜுஹோத் சோவிமசிருஜத. அவி செம்மறியாற்ற சிருஷ்டிச்சார். பஞ்சமமஜுஹோத் சோஜாமசிருஜத. அஞ்சாவது ஹோமம் பண்ண ஆடு அதை சிருஷ்டிச்சார். இப்படி ஒன்னா சிருஷ்டிக்க முடிஞ்சது பிரஜாபதியினால. இந்த சமயத்துல அக்னிக்கு மறுபடியும் கோபம் வந்துருக்கு. இவர் ஹோமம் பண்ணிட்டே இருக்க, தேவதைகளுக்கெல்லாம் போய் சேர்ந்துருக்கு. அக்னிக்கு அக்னியான தனக்கு எந்த பாகமும் வரலையே அப்படின்னு நினைச்சுட்டு இவருக்கு கோபம். சரி, இப்ப இவரை விட்டு மறுபடியும் வெளியில ஓடி போய் பண்ணக்கூடாது, உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவோம் அப்படின்றதாக நினைச்சுட்டு அக்னி என்ன பண்ண, இந்த பிரஜாபதியினுடைய சரீரத்துக்குள்ளேயே ஒளிஞ்சுட்ட. வெளியில போய் தானே, வெளியில போனா போட்டோன்னு விட்டு போறாரு. இப்ப இப்ப பிரஜைகள்லாம் முதல்ல சிருஷ்டிச்ச பிரஜைகள் எல்லாம் ஆசிட்டு முதல்ல போனார், ஓடி போனார். இவர் மட்டும் திரும்பி வந்தார். இவர் இப்ப என்ன பண்ணிட்டார், இப்ப ஹோமம் பண்ணி 5 ஆகுதி பண்ணி மனிதன், பசு, குதிரை, ஆடு, செம்மறியாடு எல்லாத்தையும் சிருஷ்டிச்சுட்டார். இப்ப இவர் ஏகாக்கியா இல்ல, நாம போனாலும் போட்டோன்னு விட்டுருவார். இப்போ அதால இப்ப நாம வெளியில ஓடக்கூடாது, இங்க இருந்தே காரியத்தை சாதிச்சுக்கணும் அப்படின்னு சென்று இவர் என்ன பண்ண, பிரஜாபதி புனப்பிராவிஷத், பிரஜாபதியினுடைய சரீரத்துக்குள்ளே பிறந்து விட்டார். அப்போ பிரஜாபதி கூப்பிடுறார், தம் பிரஜாபதிரப்ரவீத் ஜாஜஸ்வேதி. அக்னியே நீர் வெளியில வாரும் அப்படின்னு பிரஜாபதி கூப்பிடுறார். அப்போ அக்னி சொல்ற, எனக்கு என்ன பங்கு தருவ அப்படின்னு கேட்கிற. கிம்பாகதேயம் அபிஜனிஷ்யதி அப்படின்னு கேட்க, அப்போ பிரஜாபதி சொல்ற, சஜேதத்பாகதேயம் அப்யஜாயத யஜக்னிஹோத்ரம் தஸ்மாதக்னிஹோத்ரமுச்யதே. துப்யமேவேதகும்ஹூஜாதா இத்யப்ரவீத். துப்யமேவ, உமக்காகவே இந்த ஹோமத்தை நான் பண்றேன், அக்னியே நீ வெளியில வா அப்படின்னு கூப்பிட்டார். அதே மாதிரி அக்னிக்காக அக்னிஹோத்திரம் அப்படின்ற ஹோமத்தை செஞ்சார். அக்னிக்காகவே செஞ்ச ஹோமமானபடினால இதுக்கு அக்னிஹோத்திரம் அப்படின்னு பேர் வந்தது. அப்போ இந்த ஹோமம் பண்ண ஆரம்பிச்ச ஆதித்யன், சூரியன் அதை தடுத்துட்டார். தூயமானமாதித்யோ பிரவீத் மாஹௌஷீஹி உபயோர்வைனாபேததிதி. பிரஜாபதியே
இப்ப நீ ஹோமம் செய்ய வேண்டாம் இரும் அப்படின்னு தடுத்துட்டு நீ ஹோமம் செய்வீரானா எனக்கு அக்னிக்கு 2 பேருக்கு சேர்ந்து ஹோமம் செய்யும், அப்படி செய்யலன்னா செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அப்போ அக்னி கேட்ட, எப்படி ஒரே ஹோமத்தை 2 பேருக்கு செய்ய முடியும்? கதம் ந ஊஹோஷ்யந்தி, ஒருத்தருக்கே ஒரு ஹோமத்தை எப்படி பண்ண முடியும், 2 பேருக்கு ஒரே ஹோமத்தை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்கச்ச, அப்போ ஆதித்யன் சொல்ற, சாயங்கால ஹோமம் அக்னிக்கு ஆகட்டும், கார்த்தால வேளையில ஹோமம் எனக்காக ஆகட்டும் அப்படின்னு சொன்னார் ஆதித்யன். ராஜமேவ துப்யம் ஜுஹவன்னு பிராதர்மஹ்யமிச்ச பிரதீத். அதனாலதான் கார்த்தால வேளையில சூரியனுக்கும் ராத்திரி சாயம் வேளையில அக்னிக்கும் அக்னிஹோத்திரத்துல ஹோமம் நடந்தது. இப்படி சொன்ன உடனே அக்னியும் இதுக்கு சம்மதிச்சது ஒத்துண்டார். ஏன்னா அக்னியும் ஆதித்யனும் ரொம்ப ஸ்நேகிதா, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர். அந்த மாதிரி ராத்திரி வேளையில சூரியன் தன்னுடைய ஒளிய அக்னியிடம் கொடுத்துருவார், பகல் வேளையில அக்னியினுடைய தேஜஸ் ஆதித்யனத்துல ஐக்கியமாயிடும், தனியா இருக்காது. ஆகையினாலதான் அக்னிக்கே ஏற்பட்ட அக்னிஹோத்திரத்துல ஆதித்யனுக்கும் பங்கு கிடைச்சது. அதனாலதான் அதன்படியே இப்பொழுதும் கார்த்தாலையும் சாயங்காலத்திலையும் அக்னிஹோத்திரத்தை பண்றா. கார்த்தால வேளையிலே சூரியனுக்கும் சாயங்கால வேளையிலே அக்னிக்குமாக ஹோமம் செய்து அக்னிஹோத்திரத்தை அனுஷ்டானம் பண்றா. சாயங்காலத்துல ஹோமம் பண்றதுனால நல்ல பிரஜைகள்லாம், நல்ல குழந்தைகள்லாம் பிறக்கும். பகல்ல ஹோமம் பண்றதுக்கு என்ன பலன் அப்படின்னாக்க ஸ்திரமான வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கும் அப்படின்றதாக சொல்லி இந்த ஸ்வாஹா என்ற ஸ்வாஹாகாரம் பிறந்த விற்த்தாந்தத்தை வேதம் அழகாக விளக்கிறது. இப்பொழுது 2வது கதை. இது அக்னிஹோத்திரம்னு பேரு பசுமாட்டுக்கு. இத பத்தின கதை. பசு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சிரேஷ்டமானது. கோபிராமணேபிய சுபமஸ்து நித்தியம் அப்படின்னு நித்தியம் வேண்டிக்கிறதும் அப்படிதான். பசுமாடும் பிராமணனும் சௌக்கியமா இருந்தா லோகாஸ்தமஸ்தா சுகினோ பவந்து, உலகம் முழுக்கவும் சௌக்கியமாக இருக்கும். பிராமணன் சௌக்கியமா இருந்தா, இவன் தர்மானுஷ்டானம் பண்ணியிருந்தா, இவன் பண்ற யாகயஜ்ஞாதி கர்மாக்களாலே எல்லாம் செழிப்புற்று நன்றாக சௌக்கியமாக விளங்கும். இவன் யாகாதிகள் அனுஷ்டிக்கணும்னா அதற்கு தேவையான ஆகுதிகளை தருகிற பசு நன்னா செழிப்பாக இருக்கணும். அதனாலதான் கோபிராமணேபிய சுபமஸ்துன்னு நிச்சயம் பிரார்த்திச்சுக்கணும். இது 2 இருந்தா உலகம் மொத்தம் நன்னா வாழ்ந்துக்கும் அப்படின்னு. மிருகங்களிலேயே பசுமாடுதான் ரொம்ப சிரேஷ்டமானது. இதை பத்தின கதைகள் நிறைய இடத்துல இருக்கு, நாமே பார்த்திருக்கோம். ஆக எல்லா வைதிக கர்மாவுக்கும் அடிப்படை பசுமாடுதான். இந்த பசுமாட்டுக்கு அக்னிஹோத்திரம் அப்படின்னே பெயர் உண்டு. அந்த பெயர் எப்படி வந்ததுன்ற கதை தான் இப்பொழுது நாம பார்க்க போகுது. ஒரு காலத்துல பிரஜாபதி மண்ணு, மலை முதலான அச்சேதன பொருள்களை எல்லாம் சிருஷ்டிச்சார். அப்படி சிருஷ்டிச்ச பிற்பாடு சேத்தனம், அதாவது அறிவுடைய வஸ்துக்களையும் சிருஷ்டிக்கலாம் அப்படின்னு விரும்பின. அதுக்காக ஒரு ஹோமம் செஞ்சார். பிரஜாபதிரகாமயத ஆத்மன்வன்மே ஜாயேதி சோஜுஹோத் தஸ்யாத்மன்வத ஜாயத அக்னிர்வாயுராதித்யஹ. அந்த ஹோமத்திலிருந்து
அக்னி, வாயு, ஆதித்யன் அப்படின்றதாக 3 தேவதைகள் படைக்கப்பட்டார்கள். அப்போ இவ என்ன பண்ணா, இவ 3 பேரும் ஒன்னா சேர்ந்து பிரஜாபதி செஞ்ச ஹோமத்திலேருந்து நாம உண்டானோம், அதே மாதிரி ஹோமம் நாமும் செய்வோம். அந்த ஹோமத்திலேருந்து நமக்கும் ஏதாவது உயிரினங்கள் நம்மிடமிருந்து உண்டாகட்டும் அப்படின்னு யோசிச்சு பார்த்து இவாளும் அதே மாதிரி ஹோமம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சா. அக்னி, வாயு, ஆதித்தன் 3 பேரும். அப்போ யாரை குறிச்சு ஹோமம் பண்றது அப்படின்னு கேள்வி வருதோ இல்லையோ. அப்போ அக்னி என்ன பண்ண, பிராணானாம் அக்னி தனுவை வாயு சக்ஷுஷ ஆதித்யா, பிராணனை குறித்து ஹோமம் பண்ண அக்னி பகவான், சரீரத்தை குறித்து ஹோமம் பண்ண வாயு, ஆதித்தன் சக்ஷுரிந்திரியம் இருக்கும் கண்ணு, அதை குறித்து ஹோமம் பண்ண. இப்படி 3 பேரும் அவளுக்கு தோணுபடி 3 ஹோமம் பண்ணா. அப்போ அந்த ஹோமத்திலேருந்து ஒரு மாடு உண்டாச்சு, பசு மாடு உண்டாச்சு. தேஷாகும் ஹுதாஜாயத கௌரேவ, இவ 3 பேரும் ஹோமம் பண்ணி முடிச்சதுல இருந்து அந்த ஹோமத்திலேருந்து கௌரு ஒரு பசுமாடு வெளிவந்தது. தஸ்யை பஜசிவ்யாஜச்சந்த, அந்த பசுமாட்டோட பால் நல்லா இருக்கும்னு அதுல எல்லாருக்கும் ஆசை வந்தது. நல்ல பசு பால் புஷ்டியை கொடுக்கும், அதால அந்த பசுமாட்டை தன்னுதாக ஆக்கிக்கணும். இவ 3 பேருக்குமே என்ன இருந்தது. அப்போ அக்னி என்ன சொன்னார், நான் ஹோமம் செஞ்சனோ இல்லையோ அதனாலதான் இந்த பசுமாடு உண்டானது, அதால இந்த பால் எனக்கு தான் அப்படின்னு அவர் சொன்னார். வாயு விரும்பி இருப்பாரா, நானும் தான் ஹோமம் பண்ண, நான் பண்ண ஹோமத்தினால்தான் இது வந்ததுன்னு இவர் சொல்றார். ஆதித்யனும் இல்ல இல்ல நான் பண்ணி முடிச்ச உடனே தானே இது வந்தது, அதால நான் பண்ணதால தான் இது வந்தது அப்படின்னு 3 பேருக்கும் வாதம் ஏற்பட்டது. ஏன்னா அந்த பாலுக்காக இந்த பசுமாட்டை தாங்களே வச்சுக்கணும் அப்படின்றதாக இவ 3 பேருக்குமே ஆசை. இப்ப என்ன பண்றது, வாதம் விவாதமா மாறிடுது. சரி, பிரஜாபதி கிட்ட போய் கேட்போம், அவர் என்ன முடிவு சொல்றாரு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்றா, பிரஜாபதி கிட்ட போறா. தே பிரஜாபதிம் பிரஷ்னமாயன், பிரஜாபதி கிட்ட போனா போற வழியில என்ன பண்ண, ஆதித்தன், இந்த ஆதித்தன் தான் போன கதையிலேயே பார்த்தோம், அக்னிக்கும் ஆதித்தனுக்கும் நெருங்கின தொடர்பு உண்டு, அவ அவ்வளவு சிநேகிதா. அப்போ அக்னி கிட்ட ரகசியமா ஆதித்தன் சொன்னார், நம்ம 2 பேர்ல யார் ஜெயிச்சாலும் அவளுக்கு அந்த பொருள் சொந்தமாச்சுனாக்க நாம 2 பேருமே அந்த பொருளுக்கு சுவாமியா இருந்து அனுபவிப்போம் அப்படின்னு ஆதித்யன் அக்னி கிட்ட சொன்னார். சரின்னு அவரும் ஒத்துண்டார், போனா. அப்போ பிரஜாபதி கேட்டார், நீங்க யார் யாருக்கு ஹோமம் பண்ணீங்கோ அப்படின்னு கேட்டார். உடனே அக்னி சொன்னார், நான் பிராணானா மகமிச்சக்னி, பிராணனுக்கு தான், பிராணேபிய சுவாகான் தான் நான் ஹோமம் பண்ணேன்னு அக்னி சொன்னார். தனுவா அகமிதி வாயு, சரீரத்துக்காக நான் ஹோமம் பண்ணேன் அப்படின்னு வாயு சொன்னார். சக்ஷுஷோஹமித்யாதித்யா, சக்ஷுர் இந்திரியம் கண்ணு இந்திரியம் இருக்கே அதுக்குதான் நான் ஹோமம் செஞ்சேன் அப்படின்றதாக ஆதித்யன் சொன்னேன். அப்போ பிரஜாபதி இதை கேட்டுட்டு அவர் தான் தீர்மானத்தை சொல்லணும்.
பிராணனுக்கு யார் ஹோமம் பண்ணாலோ அவருடைய ஹோமத்தில இருந்துதான் இந்த பசுமாடு உண்டாகுது. யேவ பிராணானாம் அஹௌஷீத் தஸ்ய ஹுதாத் அஜனீதி அக்னேர் ஹுதாத் அஜனீதி. அக்னி ஹோமம் பண்ணாரோ இல்லையோ, அக்னி பண்ண ஹோமத்திலிருந்துதான் இந்த பசுமாடு உண்டானது அப்படின்றதாக அவர் தீர்ப்பு சொன்னார். என்ன, சரீரம், கண்ணுன்ற இந்திரியம், இது ரெண்டு காட்டிலும் பிராணம் தான் உயர்ந்தது. பிராணன் இருந்தால்தான் இந்த இரண்டுமே நிலை பெற்று இருக்கும். பிராணம் இல்லாட்டாக்க, பிராணம் போயிடுச்சுனாக்க சரீரமும் அழுகி போடும், கண்ணுன்ற இந்திரியமும் இருக்காது. ஆகையினால பிராணனை குறிச்சு ஹோமம் பண்ணது இருக்க அதுதான சிரேஷ்டம். அதால அக்னி பண்ண ஹோமத்துல இருந்துதான் இந்த மாடு வந்தது, பசு மாடு வந்தது அப்படின்றதாக அக்னேர் ஹுதாஜ ஜனீதி அப்படின்னு அவர் தீர்ப்பு சொன்னார். ஆகையினால ததக்னிஹோத்ரஸ்ய அக்னிஹோத்ரத்வம் கௌர்வா அக்னிஹோத்ரம். அக்னியின் ஹோமத்திலேருந்து உண்டானபடியினாலே இந்த பசு அக்னிஹோத்திரம், கௌர்வா அக்னிஹோத்திரம், அக்னியின் ஹோமத்திலேருந்து உண்டானது. அதால பசுமாட்டுக்கு அக்னிஹோத்திரம்னு பேரு. ஜேவம் வேத கௌரக்னிஹோத்திரமிதி பிராணாபானாभ्यामेवाग्निं समर्थयति अव्यर्थुकः प्राणापानाभ्यां भवति यजेवं वेद அப்படின்னு. அப்போ இந்த விருத்தாந்தத்தை தெரிஞ்சுண்டு எவன் ஹோமம் பண்றானோ அவன் பிராணம் முதலானவற்றாலே அக்னி பகவானை போஷிப்பான். இப்படி இந்த விருத்தாந்தத்தை, இதனுடைய பெருமையை தெரிஞ்சின்றவன் கூட தானும் பிராணம் முதலானவைகளாலே போஷணம் பெற்று வெகு நாள் ஜீவிச்சென்றிருப்பான் அப்படின்றதாக இதுக்கு பலத்தை வேதம் சொல்லுது. ஆனா ஏற்கனவே அக்னி கிட்ட ஆதித்யன் சொல்றார், நம்ம ரெண்டு பேருக்குள்ள யாருக்கு சாதகமா தீர்ப்பு வந்தாலும் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்தே அனுபவிப்போம்னு சொன்னது ஆதித்யன் தான். ஆனா அக்னிக்கு சாதகமா தீர்ப்பு வந்திருக்கு. இப்போ ஆனாலும் அந்த ஒப்பந்தத்தை மதிச்சு அக்னி என்ன பண்ண, ஆதித்யனுக்கும் இதுல பங்கு அப்படின்றதாக சொன்னாங்க. அப்போ வாயு பகவான் மாத்திரம், வாயு தேவன் மாத்திரம் ஏமாந்து அவருக்கு வருத்தமா இருக்கு. சொல்ற வாஜுரப்ரவீத் அனுமா பஜதமிதி, எனக்கு மாத்திரம் பங்கு இல்லாம ஆக்குறீங்களே, நானும் தோகம் பண்ணேன் இல்லையா, என்னை விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் உண்டா இருக்கீங்களே, நாம மூணு பேரும் ஒரே சமயத்துல தானே பிறந்தோம், நாம மூணு பேரும் ஒன்னாதான் ஹோமம் பண்ணோம், பலனை அனுபவிக்கச்ச மட்டும் நீங்க என்னை விட்டுட்டு நீங்க மட்டும் என்னை பிரிச்சு விடுற மாதிரி. அதால இந்த பசுமாட்டோட பால்ல கொஞ்சோண்டு சிறு பாகம் எனக்கும் கொடுங்கோ அப்படின்றதாக அவர் கேட்டார். உடனே அக்னியும் ஆதித்தனும் அதுக்காக வாயுவுக்காக ஒரு பாகம் ஏற்படுத்தி விவஸ்தை பண்ணா. அதுக்காக தான் என்ன பண்ணணும்னா, யதேவ கார்கபத்யேதிஸ்ரிச்சாஹ வனீயம் அப்யுத்ரவானே தேன த்வாம் ப்ரீணாமிச்ச ப்ரூதாம். பாலை முதல்ல கார்கபத்ய அக்னியில வைக்கணும். கார்கபத்யத்துல அதிஸ்ரயணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆகவனீய அக்னிக்கு அபியுத்ரவணம் இது எடுத்துட்டு போகணும். அப்போ எடுத்துட்டு போகச்ச என்ன பண்ணணும் அப்படின்னாக்க,
மேல வச்சுண்டு உயரத்துல வச்சுண்டு அதை தலைமையில தூக்கிட்டு போகணும். மேல அந்தரிக்ஷ தேவத்தியம் தானே வாயு, அதால மேல இருக்கிறபடினாலே வாயுவுக்கு அதனால பிரீத்தி ஏற்படுறது அப்படின்றதாக ஏற்பாடு பண்ணா. தஸ்மாத் ஜத்காருஹபத்யேதிஸ்ரிச்சாஹ வனியம் அப்யுத்ரவதி வாயுமேவ தேன ப்ரீணதி. அதனால வாயுவும் பிரீத்தனாக ஆகிற அப்படின்றதாக இந்த பசுமாட்டுக்கு அக்னிஹோத்திரன்ற பெயர் வந்த வித்தாந்தம் வேதத்துல இவ்வாறாக விளக்கப்பட்டது. அது மூணாவது கதை. லோகங்களிலே சம்ஸ்கிருதத்துல லோகம்னு சொல்லுவோம், தமிழ்ல உலோகம் சொல்லுவார். தங்கம் தான் ரொம்ப உயர்ந்தது, அது ஏன் சிரேஷ்டமா இருக்கு அப்படின்றதுக்கான கதை இது. பிரஜாபதிரகாமயத பிரஜாயேஜேதி சஜேதம் தசஹோதாரமபஷ்யத் தேன தசதாத்மானம் விதாஜ தசஹோத்ர தப்யத. பிரஜாபதி முதல்ல சிருஷ்டிக்கணும்னு விரும்பினார், சங்கல்பிச்சார். அதற்காக என்ன பண்ணார், வேதத்தை ஆராய்ஞ்சு பார்த்தார். தசஹோத்ரு மந்திரங்கள், தசஹோத்ரு மந்திரம்னு ஒரு மந்திரம் கிடைச்சது. அந்த மந்திரத்தை கொண்டு மனசாலேயே யாகம் பண்ணார். தசஹோத்ரா அதப்யத தஸ்ய சித்திஸ்ருகாசீத். சித்திஸ்ருக்குன்னு ஆரம்பிச்சு தசஹோத்ரு மந்திரம் ஆரண்யகத்துல இருக்கு, 3ஆம் வருஷத்துல. அந்த தசஹோத்ர மந்திரத்தை கொண்டு மனசாலேயே யாகம். யாகத்துல தர்ப்பம் வேணும், ஹோமத்துக்கான நெய் வேணும், எல்லாமே மனசால சித்திரம் பண்றதா நினைச்சுக்கிறதா. இந்த மாதிரியாக மனசாலே யாகம் பண்ணார். அந்த மந்திரத்தை வாயாலையும் உச்சரிச்சார். இந்த யாகம் பண்ணதுக்கு பலமாக சதுர்ஹோத்ரு மந்திரம் இவர் பார்த்தார். ஆக புருஷ ஒரு மந்திரத்தை நாம சாட்சாத்காரம் பண்ணோமே அப்படின்னு சந்தோஷம் ஏற்பட்டது. அப்போ இந்த மந்திரத்தை கொண்டு ஹோமம் பண்ணணும், எதை ஹோமம் பண்றது, இந்த மந்திரத்தை கொண்டு இதை ஹோமம் பண்றது, ஹோமம் பண்ண வேண்டிய திரவியம் இது அப்படின்னு சிந்திக்கச்ச அவர் நினைச்ச உடனேயே சோமரசம் அங்க வந்தது, கிடைச்சது, தோன்றுது. சோமன்றது ஒரு வகை கொடி, அந்த கொடியினுடைய ஷாறு சோமரசம். இப்போ அதையே ஹவிஸாக ஆக்கி இந்த சதுர்ஹோத்ரு மந்திரத்தை சொல்லி ஹோமம் பண்ணார். அவசர அவசரமா படபட போட ஹோமம் பண்ணார். அதால கொஞ்சம் சிரமமாக ஆயிடுத்து சரீரத்துக்கு. அப்பாடின்னு உரிமை நாமெல்லாம் உடம்பு பெரிய வேலை செஞ்சுட்டு வந்தா அம்மா அப்பான்னு சொல்லிட்டு உட்கார்றோமோ இல்லையோ, அதே மாதிரி அவரும் உட்கார்ந்து வாயிலேருந்து பெருமூச்சு விட்டார். அது பூ அப்படின்னு சப்தம் விட்டு வந்தது. பூ அப்படின்னாக்க பூலோகத்துக்கு பேர், பூமி லோகத்துக்கு பூகுன்னு பேர். பிரஜாபதியினுடைய வாயிலேருந்து நல்ல வேத மந்திரமாக இந்த சப்தம் வந்தது. இதுக்கு வியாகிருதி மந்திரம் அப்படின்னு பேரு. பூஹு புவஹ சுவஹ சொல்லுவோம், இது வியாகிருதி திரயம்னு சொல்லுவோம். 3 வியாகிருதிகள். வியாகிருதி அப்படின்னாக்க முதல்ல சொல்லப்பட்ட மந்திரம்னு அர்த்தம். இப்ப பூன்னு சொன்னது உடனே அது அர்த்தத்தை பார்த்து இது பூமி சொல்றது. சபூரி கிவ்யாஹரத் சபூமி மசிர்ஜத அக்னிஹோத்ரம் தர்ஷ பூர்ணமாசௌ யஜூகும்ஷி.
அப்போ பூகம்ன்றதுக்கு பூமி லோகம் அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு பூமி லோகத்தை படைச்சார். அதாவது பிரஜாபதி சிருஷ்டி பண்ணச்ச வேதத்தை கொண்டுதான் இன்னென்ன பொருளுக்கு இன்னென்ன உருவம் இன்னென்ன பெயர் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அவர் சிருஷ்டி பண்ணுவார். இப்ப குயவன் இருக்கான், பானை பண்ணித்தா அப்படின்னு நாம அவனை கேட்கிறோம். பானைன்னா எப்படி இருக்கும்? வயிறு பெருத்து கழுத்து சிரித்து இருந்தால் இது பானை அப்படின்றத மனசுல நினைச்சுட்டு அந்த உருவத்தை நினைச்சுட்டு பண்ணித்தரோம். மடக்கு பண்ணித்தா அப்படின்னா அதனுடைய உருவத்தை நினைச்சுட்டு அதை பண்ணித்தான். அப்படிதானே சிருஷ்டிக்கிறான். அப்போ அதே மாதிரி பூமி லோகத்தை சிருஷ்டிக்கணும் அப்படின்னா அதை வேதத்தை கொண்டு அது எப்படி இருக்கும் நமக்கே கூட இதை தெரியலன்னா புஸ்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி அந்த வேதத்தை கொண்டு இது இந்த உருவத்துல இருக்கணும், இந்த உருவத்துல இருப்பதுக்கு இந்த மாதிரி பெயர் அப்படின்னு நினைச்சுட்டு சிருஷ்டிக்கிற மாதிரி பூமி லோக சபூரி விஜாகரத்துன்னா வேதத்தை கொண்டு பூமி லோகத்தை படைச்ச. சொல்லினால் படைக்க நீ படைக்க வந்து தோன்றினா அப்படின்றது திருமஷி ஆழ்வார். பெருமானே நீ படைக்க, நீ சதுர்முக பிரம்மாவை உன்னுடைய சங்கல்பத்தாலே படைச்சார். அவர் என்னத்துக்காக வந்து தோன்றினார், அவர் என்னத்துக்கு பிறந்தார் அப்படின்னாக்க சொல்லினால் படைக்க. சொல்லுனா வேதம், வேதத்தை கொண்டு சிருஷ்டிய பண்றதுக்காக வேத சப்தேபிய ஏவாது தேவாதீனாம் சகாரசா நாமரூபாணி நிர்மமேன பிரமாணங்கள் சொல்றபடி வேத மந்திரத்தை கொண்டுதான் அதன் உருவ அமைப்பையும் பெயரையும் தெரிஞ்சுண்டு சிருஷ்டிக்கிற பிரஜாபதி. இப்போ சப்பூன்றது பூமி லோகத்தை சொல்ற வார்த்தை, அது இப்படி இருக்குன்னு வேதத்தை கொண்டு தெரிஞ்சுண்டு பூலோகத்தை படைச்ச. கூடவே அக்னிஹோத்திரம் தர்ஷபூர்ணமாகம் அவைகளிலாயும் சிருஷ்டிச்ச. மறுபடியும் இதை கொண்டு ஹோமம் பண்ண. இதே மாதிரி மறுபடியும் களை புற்று உட்கார்ச்ச அவர் வாயிலிருந்து புவஹா அப்படின்றதாக சப்தம் வந்தது. புவஹானா அந்தரிக்ஷ லோகத்துக்கு பேரு. உடனே பார்த்தார், ஓஹோ சத்விதீய மதப்யத சோதாம் யத் சபுவ இதி விஜாஹரத் சோந்தரிக்ஷமஸ்ருஜத சாதுர்மாஸ்யானி சாமானி. புவஹான்னா அந்தரிக்ஷ லோகத்துக்கு பேரு. அதில் அந்தரிக்ஷ லோகத்தை சிருஷ்டி பண்ண. கூடவே சாதுர்மாஸ்யம் சாமங்கள் இவைகள் எல்லாமும் சிருஷ்டி பண்ண. இவைகளுக்கு வந்து மறுபடியும் ஹோமம் பண்ணார். சத்ருதீய மதப்யத மூணாவது ஹோமம் பண்ணார். ஹோமம் பண்ணி களைப்படைந்தார். சோதாம் சசுபரிதி வியாஹரது. அப்போ ஹோமம் பண்ணிட்டு சிரமமா களைப்போட வந்து உட்காந்து மூச்சு விட்டார். அப்படின்னு நாம மூச்சு வர்ற மாதிரி விட்டார். அப்போ சுவஹான்ற சப்தம் அவர் வாயிலேந்து வந்தது. அதுக்கு அர்த்தம் சொர்க்கலோகம். உடனே சொர்க்கலோகத்தையும் அக்னிஷ்டோம முக்கியமதிராத்திரமிருச்சா ஏதாவை வியாஹிருதய அக்னிஷ்டோமம் முக்கியம் இருக்கு இவைகள் எல்லாமும் சிருஷ்டி பண்ணார். இந்த மூன்று மந்திரங்களுக்குமே ஏதாவை வியாஹிருதயா இமே லோகாக, இந்த மூன்று மந்திரங்களுக்கும் ஜாகிருத்திய மந்திரங்கள்னு பேரு. இந்த மூன்று மந்திரங்களில் இருந்துதான் எல்லா லோகமும் உண்டாகின. ஆகையினால லோகத்துல இருக்கிற ஜனங்கள், விலங்குகள், ஸ்தாவரங்கள், பயிர்கள் எல்லாமே இதனால உண்டானபடியினாலே இந்த பெருமை, இந்த வியாகிருதி திரயத்துக்கு இருக்கிற பெருமையை தெரிஞ்சுண்டு நாம அனுசந்தானம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணா மூன்று லோகத்திலையும் நமக்கு நல்ல பலம் கிடைக்கும் அப்படின்றதாக வேதம் சொல்றது. அதுக்கப்புறம் என்ன பண்ற, இப்படியே மந்திரங்கள் எல்லாம் கொண்டு போற. அப்புறம் பஞ்சகோத்திர மந்திரம் அப்படின்றத பாக்குற. அதை பார்த்து ஹோமம் பண்ற. ஹோமம் பண்ணணும். அப்ப பார்த்தாக்க ஹோமம் பண்ண வேண்டியதுக்கான
திரவியம் ஆகுதியான சோமரசம் தோன்றி தோல்வியோ அது இப்ப தீந்து போயிடுச்சு. சோமரசம் தீந்து போயிடுச்சுன்னா எதை வச்சு ஹோமத்தை பண்றது அப்படின்னு கேள்வி வருது. அப்போ சபஞ்ச ஹோதாரமசிருஜத ச ஹவிர் நாவிந்தத ஹவிஸ் அவருக்கு கிடைக்கல. உடனே பார்த்த இந்த சமயத்துல சோமதேவன் இருக்கானே கொஞ்சம் என்ன பண்ணா தஸ்மை சோமஸ்தனுவம் பிராஜச்சது ஏதத்தே ஹவிரிதி சோமன் என்னையே ஹோமம் பண்ணும் அப்படின்னு சொன்னான். அப்போ சோமதேவனுடைய சரீரத்தையே இவர் ஹோமம் பண்ண சபஞ்சஹோத்ர தப்யத அந்த பஞ்சஹோத்ர மந்திரத்தை கொண்டு சோமன் தேவனுடைய சரீரத்தை ஆகுதியாக ஹோமம் செஞ்ச. இந்த ஹோமம் பண்ண உடனே மறுபடியும் இவருக்கு ரொம்ப ஆயாசம் ஏற்பட்டு இப்ப என்ன பண்ண ஹானு மூச்சை வெளியில விடல, மூச்சை அடக்கிண்டு இருந்த. அப்போ மூச்சை அடக்கவே தன்னுடைய சரீரத்துக்குள்ளேயே அவருக்கு ரொம்ப சிரமம் வேதனை ஏற்பட்டது. அந்த சமயத்துல அசுரர்கள்லாம் உண்டான சோதாம் யதி சப்ரத்யங்கபாதத சோசுரான சிருஜத ததஸ்யா பிரியமாசீத் அப்படின்னு தான் ரொம்ப சிரமப்பட்டு களைப்படைஞ்ச சமயத்துல உண்டானவாள் அசுராள். அதால அசுராளை கண்டா இவருக்கு பிடிக்காம அவ பிரியமானவாளா இல்ல அப்பிரியாளாக ஆனா அதிக சிரமத்தை கொடுத்த உடம்பு, அதுலேருந்து அசுரர்களை படைச்ச உடம்பு, அதால இந்த சரீரம் வேண்டான்னு பார்த்த. அப்போ அந்த சரீரத்திலிருந்து பலவிதமான லோகங்கள்லாம் உண்டாச்சு. தத்துர்வர்ணகம் ஹிரண்யமபது அபவது தத்துர்வர்ணஸ்ய ஹிரண்யஸ்ய ஜன்ம. அதுக்கப்புறம் சோதாம் யசி சப்ராணபாதத அசுரால் சிருஷ்டிக்கப்பட்ட பிற்பாடு அவருடைய சரீரத்திலிருந்தே தாமிரம்னு தமிழ்ல சொல்லுவோம், செப்பு முதலான சாதாரணமான லோகங்கள் எல்லாமும் உண்டாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் பிரஜாபதி ஹோமம் பண்ணார். இப்பயும் அவருக்கு ஆயாசம் ஏற்பட்டது. இப்ப மூச்சை வெளியிலையும் விடல, முன்னாடி மாதிரி வெளியிலையும் விடல, உள்ளுக்குள்ள அடக்கவும் இல்லை. ஒரே சீராக மூச்சை திட்டமா இழுத்து விட்டார். அப்போ சரீரத்துல சிரமம் இல்லாமல் இருக்கு. இப்ப கூட மூச்சு பயிற்சின்னா சொல்றா பிராணாயாமம் பண்ணாக்க சரீரம் ஒரே நிலையில இருக்கு, நல்ல நிலைக்கு வரும் அப்படின்னு. அதே மாதிரி இப்ப மூச்சு சீராக அவர் இழுத்து விடவே சரீரத்துல சிரமமே இல்லாம இருந்த. அப்போ இவருடைய சரீரத்திலிருந்து தேவதைகள் தான் உண்டானா. சப்ராணபாதத சதேவான சிருஜத ததஸ்ய பிரியமாசீத். அப்போ சரீரம் சௌக்கியமா இருக்கச்ச உண்டான தேவதைகள்லாம் அப்பதானே சிருஷ்டிக்கப்பட்டா, சிருஷ்டியானா அவளை பார்த்து இவருக்கு அவ மேல ரொம்ப பிரீத்தி உண்டாச்சு. அந்த சமயத்துலதான் தத் சுவர்ணகம் ஹிரண்யமபவது, அந்த சமயத்துலதான் தேவதைகள் உண்டான பிற்பாடு, தேவதைகள் உண்டானபடியினாலே அவருடைய தேவதைகளை உண்டாக்கின சரீரம் அவருக்கு ரொம்ப பிடித்தமா இருந்தது. அதுல இருந்து ஒரு லோகம் உண்டாச்சு, அதுதான் தங்கம். தத் சுவர்ணஸ்ய ஹிரண்யஸ்ய ஜன்ம, நல்ல தங்கத்தினுடைய பிறப்பு இதுதான். சுவர்ணஸ்ய ஹிரண்யஸ்ய சுவர்ண ஆத்மனா பவதி. ஆகையினாலதான் தங்கத்துக்கு மிக சிரேஷ்டமான இடம். மற்ற லோகத்தை காட்டிலும் தனித்த பெருமை தங்கத்துக்கு. ஏன்னா பிரஜாபதி சுகமாக சரீரத்துல சிரமம் இல்லாத
சமயத்துல அந்த சரீரத்திலேருந்து உண்டானபடியினாலே தங்கம் சிரேஷ்டமாக இருக்கு. அதனாலதான் நாம எல்லாரும் மற்ற லோகத்தை காட்டிலும் தங்கத்தையே விரும்பி அணிகிறோம். தங்கத்தை அணிந்தவனும் அழகா இருக்கான், தங்கத்தை அணிந்தவனையும் மற்றவாலும் நன்னா மதிக்கிறார். அதனால தங்கத்தை தரிக்கணும் அப்படின்றதாக வேதமே நமக்கு உபதேசிக்கிறது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.